தொடர்ந்து 6 தினங்களா இந்த குகை ரொம்பவே காலியா இருக்கு. அந்த பூமா ஸ்பிரிட் மறுபடியும் வரவே இல்லை போல இருக்கு. நான் இங்கிருந்து கிளம்ப போறேன். என்ன பயமா இருக்கா சூரிய கடவுளோட மகனே? அப்போ போயிடு, பறந்து போயிடு. நான் எதுக்காக இப்படி பயந்துகிட்டு இருக்கேன்? இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு. நாளைக்கு திருவிழா ஆரம்பிச்சிடும். நினைவு இருக்கா? நாளைக்கு தான் நமக்கு கல்யாணம். இத்தனை நாளா நீ சிட்டிய சுத்திக்கிட்டு இருந்திருக்க. நெசவு எதுவுமே நீ பண்ணல. நெசவு பண்ண துணிகளை எனக்கு எப்படி நீ கல்யாண பரிசா கொடுப்ப? நான் என் வேலையை முடிச்சிட்டேன் மாரோ. என் கடமையை நான் சரிவர செஞ்சிருக்கேன். என் கிட்ட இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லாத. நீ பண்ற தப்பு. எனக்கு தான் சேவை செய்ய வந்திருக்கன்றத மறந்துடாத. நீ வீட்ல இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீ எனக்கு மனைவியாக போறவ. ஜாக்கிரதை. அவ எனக்கு மனைவியானதுக்கு அப்புறம் அவளை என்கிட்ட இருந்து யாராலும் கூட்டு போக முடியாது. தேவையில்லாத எந்த ஐடியாவும் அவளுக்கு கொடுக்கவும் முடியாது. கோரி, நான் பொய் சொன்னதான் அவன் சொல்றான். நான் இந்த சட்ட திட்டங்களுக்கெல்லாம் கட்டுப்படாதவன்னு அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான். எந்த 3 சட்ட திட்டங்களை பத்தி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான்? திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. நான் இது எல்லாத்தையும் கடைப்பிடிக்கலன்னு அவன் நினைக்கிறான். ஓ தாமஸ், இதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியல. ஓ கோரான் இல்ல. சீக்கிரம் சீக்கிரம் அவனுக்கு தண்ணி கொடுங்க. எனக்கு கொஞ்சம் சாக்லேட் யாக் மில்க் கிடைச்சா நல்லா இருக்கும். சீக்கிரமா அவனுக்கு சாக்லேட் யாக் மில்க் கொடு. நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கேன். நான் சொல்ல வந்த செய்தி என்னன்னா, உங்க சகோதரர் டாமா டார்பாவும் அவரோட மனைவியும் இன்னைக்கு இரவுக்கு முன்னாடியே வந்துருவாங்க. இண்டிரைனி திருவிழாவை நம்ம சேர்ந்தே கொண்டாடுவோம். அதுக்கப்புறம் நீ பேசுறத நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன இன்னைக்கு இரவா? சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க. ராஜ் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. யாக் மில்க் ஸ்டாக் பண்ணி வைங்க. பிரதரை நம்ம ராஜ் மரியாதையோட கவனிக்கணும். கோரியும் டாமஸும் எங்க இருக்காங்க? சீக்கிரம் போய் அவங்கள கூட்டிட்டு வாங்க. என்னது, ராஜா வராரா? எதிர்பார்க்கவே இல்லையே. இதை விட ஒரு நல்ல செய்தி எனக்கு வேற எதுவுமே இல்ல. எனக்கு கோரியாவை கல்யாணம் பண்ணி தரேன்னு அவருக்கு சத்தியம் பண்ணி இருக்காரு. அந்த அளவுக்கு நான் யுத்தத்துல செயல்பட்டு இருக்கேன். அவர் அந்த தாமஸோட டீல் பண்ணிப்பாரு. என்னோட ஸ்பிரிட் கை என்னோட கேள்விகளுக்கு பதில் சொல்லல. நீங்க வந்ததும் என்னுடைய வேண்டுதலுக்கு அதுதான் பதில்னு நினைச்சேன். ஆனா இப்போ மறுபடியும் எல்லாமே என் கைவிட்டு போன மாதிரி இருக்கு. ஏன் அப்படி சொல்ற கோரி? உன்னோட வழிகாட்டி அந்த காட்டு பூனையா என்ன? ஆமா, என்னுடைய சின்ன வயசுல அந்த பூமா குட்டியை வேட்டைக்காரங்க கிட்ட இருந்து நான் தான் காப்பாத்தினேன். உண்மையை சொல்ல போனா நான் இங்க வந்ததுக்கான காரணமும் அந்த பூனை தான். உனக்கு உதவி தேவைன்னு அதுதான் என்கிட்ட சொல்லுச்சு. அப்படின்னா எனக்கு அது பதில் கொடுத்துருக்கு. அதனாலதான் சொல்றேன், அமரா கூட என்னால வாழவே முடியாது. அவன் டைம் பாஸ்க்காக பூமாச கொன்னுடுவான். எனக்கு என்னமோ அது என்ன இங்க அனுப்புனதுக்கான காரணத்தை என்னால செய்ய முடியாதுன்னு தோணுது. அவன் என்ன கைவிட மாட்டான், அது எனக்கு தெரியும். நீங்க வீர தீரன்னு எனக்கு நல்லா தெரியும். ட்ரம்பட் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நம்மள தாக்க போறாங்களா? வாங்க போய் என்னன்னு பாப்போம். ஒரு முக்கியமான செய்தி. உங்களுடைய பெற்றோர் உங்களை உடனடியாக அழைத்து வர சொன்னாங்க. ராஜா இங்க வந்துட்டு இருக்காருங்களாம். ஓகே, எனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு. இப்போ நான் வேற மாதிரி விளையாடுறேன் பாரு. அரசரோட வருகை. நான் பார்த்ததுலே ரொம்ப ஆரவாரமான வருகை இது. இந்த மாதிரியான ஒரு வருகையை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அற்புதமான வானிலை, அற்புதமான பல்லாக்கு. நான் தான் உங்களுக்கு இதெல்லாம் ஏற்பாடு பண்ண ராஜா. நான் இதுக்கு முன்னாடி நேர்ல இவ்வளவு தங்கங்களையும் வெள்ளிகளையும் வைரங்களையும் ரத்தின கற்களையும் பார்த்ததே இல்ல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அமாரோ, மிகப்பெரிய ஒரு மாவீரன் என் பக்கத்துல இப்படி நிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கண் கொள்ளா காட்சியா இருக்கு. நன்றி மகாராஜா. ஒரு நிமிஷம் நான் வந்துட்டேன். ஒரு நிமிஷம் இல்ல. சகோதரா, நீ எனக்கு ஒரு செய்தி அனுப்புனில்ல, அந்த ஆள் எங்க? மறுபடியும் வந்த இடத்துக்கு திரும்பி போயிட்டானா என்ன? அவர் தன்னுடைய பெற்றோரோட சூரிய கோவில்ல தான் இருக்காரு. தாமஸ் என்ட்ரி, சூரிய கடவுளின் மகன். சஃபான் இன்கா, நாங்க உங்களை வரவேற்க தயாரா இருக்கோம். நீங்க கொஞ்சம் முன்னாடி வர முடியுமா? எங்க போய் பதங்கிட்டு இருக்காங்க? முன்னாடி வாங்க. என்னோட பேர் தாமஸ். உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் அரசரே. உங்களுக்கு என்னோட வணக்கங்கள். அவங்க சொன்னது உண்மைதான். நீதான் சூரிய கடவுளோட புதல்வன். நாங்க தான் உன்னை வணங்கணும். அப்படியெல்லாம் இல்ல. தயவு செஞ்சு நீங்க எனக்காக எழுந்திருச்செல்லாம் நிக்காதீங்க. நீங்க இங்க வந்ததுக்கான காரணம் எங்க கூட இருந்து இந்த திருவிழாவை சிறப்பிக்கிறதுக்காகவா?
எனக்கு தெரிஞ்சு உங்க அப்பா அதனாலதான் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. நம்மளுடைய சிறப்பான வாரியர் அமாரோ, அவருக்கு கல்யாணம் ஆக போகுது. என்னோட உறவினர் பொண்ணு கூட தான் அது நடக்க போகுது. நீ சந்தோஷமா இருக்கல்ல அமாரோ? என் மனசு நிறைய சந்தோஷம் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு மகாராஜா. இந்த திருவிழாவை நம்ம சிறப்பா கொண்டாடுவோம்னு நான் எதிர்பார்க்கிறேன் மகாராஜா. ஓ, என்னாச்சு இந்த ஆளுக்கு? சொல்ல வந்ததை சொல்லாம மழுப்பிட்டே இருக்கான். ஓ கம் ஆன். எனக்கும் அது சந்தோஷம்தான். நான் அதுக்கு ஆமோதிக்கிறேன். அப்படின்னா ஆரம்பிச்சிடலாமா? ஏன்பா, அவரு உங்களோட அண்ணன் தானே? என்ன ரிலீஸ் பண்ண சொல்லி ஏன் நீங்க அவர்கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க? அவருக்கு பல தம்பிகள நானும் ஒருத்தன். இப்ப கூட அவர் தான் ராஜாவா இருக்காரு. அவருடைய கட்டளை மீறி யாரும் செயல்பட முடியாது. அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல? உனக்கு என்ன தோணுது சொலமாய்? ராஜா தான் சாப்பா இன்கா. ஏன்னா அவரு அரச ரத்தமான என்டிய சேர்ந்தவரு, சூரிய கடவுள். ஆக எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வேண்டுதல் என் சகோதரர் வேண்டியப்பட்ட இருந்து வந்தா கூட ஏத்துக்குவாரு. அப்படின்னா சன் ஆஃப் ஆன்டி, உங்களால மட்டும்தான் என்னுடைய விடுதலையை பத்தி அவர்கிட்ட கேட்க முடியும். வேற யாருக்கும் கேட்கிற தகுதி கிடையாது. ஆனா நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்ல. உங்க முக்கியமான 3 கட்டளைகள்ல ஒண்ணு பொய் சொல்லக்கூடாதுன்றது இல்ல? அதுக்கு தான் தாமஸ் நீங்க வந்திருக்கீங்க. நீங்க சூரிய கடவுளுடைய மகன், அதை மறந்துடாதீங்க. எனக்கு அதுவே போதும். தைரியமா பேசு. இந்த கல்யாணம் மட்டும் நின்று போச்சுன்னா அமர் ராவ் காயம்பட்ட சிங்கம் மாதிரி ஆயிடுவான். நாம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரம் வந்துடுச்சு. இவன் என்ன கதை விட்டு இருக்கான்? இதுல சந்தோஷப்பட என்ன இருக்கு? சூரிய கடவுளின் தெய்வீக புத்திரன் இன்டி நம்ம முன்னிலையில இந்த திருவிழாவை கொண்டாட வந்திருக்காரு. உங்க ஆசீர்வாதத்தால தான் நாங்க இப்படி இருக்கோம். குழந்தைகள் குடும்பத்தோட நாங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வாங்க, தளபதி அமாரோ அப்புறம் பிரின்சஸ் கௌரியோட கல்யாணத்தை நம்ம சந்தோஷமா கொண்டாடலாம். வாங்க. இது ரொம்ப கனமா இருக்கு, ரொம்ப கனமா இருக்கு. மணமகனும் மணப்பெண்ணும் முன்னாடி வாங்க. மணப்பெண்ணே முன்னாடி வா. ரொம்ப அழகா இருக்கா, அட்டகாசமாதமா இருக்கா. அவளை பார்த்தா ஆனா கல்யாணத்துக்கு விருப்பமே இல்லாத மாதிரி தெரியுது. வீரன் கோச்சா, ஆணையும் பெண்ணையும் உருவாக்குன கடவுள்களே, இவங்க 2 பேரையும் ஆசிர்வதியுங்க. இவங்களுக்கு நிறைய குழந்தை செல்வங்களை கொடுங்க, நிறைய செல்வங்களை கொடுங்க. அவங்க வாழ்க்கை முழுக்க நல்லா வாழணும்னு ஆசிர்வதியுங்க. அவங்க விரும்பினபடி வாழ்க்கை அவங்களுக்கு அமையட்டும். நிறுத்துங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. இண்டி தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொன்னாரா என்ன? இல்ல, இண்டி இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லல. ஆனா நான் தான் சொல்றேன். அமரோ தைரியசாலியா இருக்கலாம், ஆனா அவன் ரொம்ப கொடுமைக்காரன். அவன் கோரியோட ஸ்பிரிட்டையே அழிச்சிடுவான். அப்படி நடக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன். இண்டியோட மகன் அப்படி கேட்கும் போது நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். அவன் இந்தியோட மகன்லாம் கிடையாது. வாய மூடுன்னு சொன்ன. கடவுளையே எதிர்த்து பேச உனக்கு தைரியம் வந்துருச்சா? எனக்கு எந்த பயமும் இல்ல. முதல்ல அவனோட பவர் அவன் காட்டட்டும். என்ன சூரிய கடவுள் மகனே, உன்னோட பவரை காட்டு. இடி மின்னல வரவை, மின்னலால நெருப்ப உருவாக்கு. ஆமா, சரியா சொன்னாரு. அதெல்லாம் செஞ்சு காட்டு. அற்புதமான மேஜிக். நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கல.